குட் ஈவினிங் ஆல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டெட் எக்ஸாம் வந்தாச்சு. உங்களுடைய ப்ரிப்பரேஷன் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ட்ராப் பண்ணுங்க. அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபர்தர் வீடியோஸ் போடுறதுக்கு உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக. என்னுடைய குவாலிஃபிகேஷன் MA BEd. நான் வந்து இங்கிலீஷ் முடிச்சிருக்கிறேன். நானும் ஒரு கவர்மெண்ட் டீச்சர் ஆகணும் அப்படிங்கிற எய்மோட தான் டெட் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கிறேன். ஸோ என்னோட வீடியோஸ் எல்லாமே டெட் எக்ஸாம் எப்படி கிராக் பண்ணலாம், டெட் எக்ஸாமுக்கான யூஸ்ஃபுல்லான ஸ்டடி டிப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இதெல்லாம் தான் இருக்கும். அண்ட் நான் PGTRB இங்கிலீஷ்க்கும் படிச்சுட்டு இருந்தேன். இப்போ டெட் எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணதுனால இப்போதைக்கு டெட் எக்ஸாம் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸாமுக்காக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். என்ன வீடியோஸ் எல்லாமே வந்து படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் 5 ஸ்டடி ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லி தர போகிறேன். அதை வச்சு நீங்கள் கண்டிப்பாக வந்து டெட் எக்ஸாம் கிராக் பண்ணிடலாம். நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ணி நிறைய எக்ஸாம்ஸ் கிராக் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, நமக்கு எக்ஸாமுக்கு இன்னும் எவ்வளோ நாள் டைம் இருக்குதோ அதை ஏற்ற மாதிரி எஃபெக்டிவாக பிரித்து அதுக்கு ஏற்ற மாதிரி போடுறது. இப்போ டெட் எக்ஸாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னையிலேருந்து 90 டேஸ் இருக்குது. ஸோ இதை நான் எப்படி பிரிச்சிருக்கேன் அப்படின்னா 3 பிரிச்சிருக்கேன். முதல்ல 45 டேஸ், அடுத்து ஒரு 30 டேஸ், அதுக்கடுத்து ஒரு 50 டேஸ். முதல்ல உள்ள இந்த 45 டேஸில் வந்து நம்மளோட சிலபஸை கவர் பண்ணுறதா இருக்கட்டும், புது விஷயங்களை லேர்ன் பண்ணுறதா இருக்கட்டும், படிக்காத லெசன்ஸை படிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி இந்த 45 டேஸ் நல்லா எஃபெக்டிவாக டைம் டேபிள் போட்டு ப்ரொடக்டிவாக பிளான் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த 45 டேஸ் முடியும் போது அடுத்து ஒரு 30 டேஸ் வரும். இந்த 30 டேஸில் வந்து நம்ம எந்தெந்த விஷயத்தெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும், எதெல்லாம் நம்மளோட வீக் ஏரியா. சிலருக்கு ஃபார்முலாஸ் வீக்காக இருக்கும், சிலருக்கு கிராமர் வீக்காக இருக்கும். இப்போ என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ் கிராமர் எனக்கு கொஞ்சம் வீக்கான ஏரியா. அதே மாதிரி சிலருக்கு இயர்ஸ் படிக்கிறதுல கஷ்டமாக இருக்கும். நம்மளோட வீக் ஏரியா என்ன அப்படிங்கிறத தெரியறதுக்கு நிறைய டெஸ்ட் போட்டு பார்க்கலாம், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்க்கலாம். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மளுடைய வீக் ஏரியாஸை கண்டுபிடிச்சி அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இந்த 30 டேஸில். ஸோ 45 டேஸ் முடிஞ்சு அடுத்து 30 டேஸ் முடிஞ்சது. இன்னும் லாஸ்ட்டாக ஒரு 15 டேஸ் இருக்குது. இந்த லாஸ்ட் 15 டேஸ் November 1 to 15 வரைக்கும் ஸ்டார்ட் ஆகும். இந்த 15 டேஸ் நீங்கள் எதுவுமே புதுசாக படிக்கக்கூடாது. நம்மளுடைய படித்த வீக்கான ஏரியாஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணி வச்சிருப்போம்ல, இது எல்லாத்தையும் மறுபடியும் நல்லா ரிவிஷன் பண்ணணும். இந்த ரிவிஷன் பண்ணும்போது நம்மளுடைய கான்செப்ட் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக மைண்டில் ஏறிக்கும். ரிவிஷன் வந்து எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். படித்ததை திருப்பி படிக்கிறவங்க மட்டும்தான் எப்போவுமே எந்த ஒரு எக்ஸாமே கிராக் பண்ணுவாங்க. ஒரு தடவை படிச்சுட்டா அதான் படிச்சுட்டேனே மைண்டில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக எந்த எக்ஸாமே கிராக் பண்ணிக்க முடியாது. இன்கேஸ் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு பொறுத்த அளவுக்கு படித்த கான்செப்டை அதிகமாக ரிவிஷன் பண்ணுறவங்க தான் அதை வந்து கிராக் பண்ணுறாங்க. இது வந்து நான் சொல்லலை, நிறைய சக்ஸஸ் எல்லாம் எடுத்து நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அடித்தவங்க சொல்லியிருக்காங்க. நானும் அவங்கள ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக ரிவிஷன் நல்லாவே பண்ணுங்க. செகண்ட் ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, ஒரு நாளை வந்து எஃபெக்டிவாக பிரித்து பிளான் பண்ணுறது. எப்படி வந்து 90 டேஸை பிரித்து 45 டேஸ், 30 டேஸ், 15 டேஸ்னு பிளான் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி ஒரு நாளையுமே எஃபெக்டிவாக பிளான் பண்ணால் மட்டும்தான், அதுக்கேற்ற மாதிரியான டைம் டேபிளை போட்டால் மட்டும்தான் நம்மளுடைய ஹையஸ்ட் கோலான அந்த 90 டேஸ் டார்கெட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். அதுக்கு ஒரு நாளில் ஃபஸ்ட்டு 50% ஆஃப் த டே, ஒரு 50% ஆஃப் த டே நம்ம எதுக்கு ஒதுக்கணும் அப்படின்னா, நம்ம புதுசாக என்ன டாபிக் படிக்க போகிறோம், நமக்கு எந்த டாபிக் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதை ஃபுல் ஃபோக்கஸை போட்டு முடிக்கிறது. அடுத்து ஒரு 30% வந்து முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். சில MCQs போட்டு பார்க்கலாம். நம்ம வந்து இன்னைக்கு ஒரு லெசன் படிச்சிருக்கோம் அப்படின்னா அந்த லெசன்லேருந்து ஒரு MCQ போட்டு பார்க்கலாம். MCQஸ்லாம் கூகுள்லேயே அவைலபிளாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்கூல் புக்ஸ் படிக்கிறதுனால இந்த புக்லேருந்து எனக்கு ஒரு குவிஸ் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் கேட்கலாம், ChatGPTயில் கேட்கலாம். அப்படி கேட்கும்போது அதுவே நமக்கு ஒரு 10 கொஷின் எடுத்து தந்துடும். அதனால ஒவ்வொரு லெசன் முடிக்கும் போது ஒரு MCQ போட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நீங்கள் தமிழில் ஒரு லெசன் படிக்கிறீங்களா, அதுலேருந்து ஒரு கொஷின், ஒரு 10 கொஷின் கூகுள்லேருந்து எடுத்து சால்வ் பண்ணி பாருங்க. அப்புறம் ஒரு 10 கொஷின் ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணி பாருங்க. இது போக மிச்சம் ஒரு 20% இருக்கு. ஒரு 20% ஆஃப் த டே வந்து எப்படி இருக்கணும்னா, இன்னைக்கு காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை ரிவைஸ் பண்ணணும். ஸோ ஒரு நாளையுமே நீங்கள் எஃபெக்டிவாக பிளான் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து உங்களுடைய கான்செப்ட்லேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. இன்னைக்கு 5 லெசன் படிக்கிறீங்களா, அந்த 5 லெசனையும் நைட்டுக்குள்ளே ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய கான்செப்ட் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக நம்மளுடைய ஏமை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஒரு நாளையுமே 50% பிரித்து புது டாபிக் படிக்கணும், 30% பிரித்து MCQs பாருங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பாருங்க, 20% பிரித்து எவ்வளோ ரிவிஷன் பண்ண முடியுமோ அவ்வளோ ரிவிஷன் பண்ணுங்க. ரிவிஷன் இஸ் a key strategy to crack any competitive exam. தேர்ட் முக்கியமான ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, ஸ்ட்ராங்கான விஷயத்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது, இல்லைனா ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயங்களில் ரொம்ப அதிகமான வெயிட்டேஜ் கொடுக்கக்கூடிய டாபிக்ஸில் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து இங்கிலீஷ் மேஜர் அப்படிங்கிறதுனால டெட் எக்ஸாமுக்கு என்னுடைய மேஜர் என்னது, சோஷியல். அப்போ என்னுடைய சோஷியல் சப்ஜெக்டில் நான் அதிகமான எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் அதுலேருந்து நான் நல்ல மார்க் எடுக்க முடியும். ஸோ இட் இஸ் a very strong subject. நம்ம வந்து மார்க் எடுக்கிறதுக்கு அது வந்து ஸ்ட்ராங்காக படிச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் நல்லா வந்துடும். அது போக டிஃபிகல்ட்டான சப்ஜெக்டையுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். டிஃபிகல்ட்டான இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஒதுக்கி வச்சோம் அப்படின்னா, ஏன் அது டிஃபிகல்ட்டாக இருக்குது, அது ஹை வெயிட்டேஜ் டாபிக், அதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் வரப்போகிறதுனால தான் அது வெயிட்டேஜாக இருக்குது, அது நல்ல டிஃபிகல்ட்டாகவும் இருக்குது. அப்போ ஹை வெயிட்டேஜான டாப்பிக்கை நம்ம படிக்காமல் விடக்கூடாது. கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும், அதையும் படிக்கணும். அதனால எந்த சப்ஜெக்ட் வந்து நமக்கு முக்கியமான ஸ்ட்ராங் சப்ஜெக்டாக இருக்கும் அதையும் நம்ம கண்டிப்பாக படிக்கணும், டிஃபிகல்ட்டான சப்ஜெக்டையும் நம்ம படிக்கணும். ஸோ இந்த 2 சப்ஜெக்ட்டுமே படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இது நீங்கள் எப்படி படிக்கலாம் அப்படின்னா, உங்களுடைய
பீக் ஹவர்ஸ் எதாக இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் தான் அனலைஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சிலருக்கு வந்து ஏர்லி மார்னிங் படித்தா ரொம்ப ப்ரொடக்டிவாக படித்த மாதிரி இருக்கும், அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக எல்லாத்தையும் படித்து முடிச்சிருவாங்க. சிலருக்கு எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் படிக்கும்போது அவங்களோட ஹவர்ஸ் வந்து அவங்களோட எனர்ஜி ரொம்ப பீக் ஹவர்ஸாக இருக்கும். ஸோ அந்த டைமில் படிக்கலாம். உங்களுடைய பீக் ஹவர்ஸ் எதுன்னு நீங்கள் தான் ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்துல உங்களுடைய டிஃபிகல்ட்டான டாப்பிக்கையோ உங்களுக்கு ஹை வெயிட்டேஜாக மார்க் வரக்கூடிய டாபிக்ஸையோ உங்களோட ஸ்ட்ராங் சப்ஜெக்ட்டை நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம மேக்ஸிமம் படிச்சதுனால நம்ம வந்து ஈஸியாக எக்ஸாம் கிராக் பண்ண முடியும். ஃபோர்த் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா ஆக்டிவ் ரீகால், அப்படி இல்லாட்டி செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கிறது. ஆக்டிவ் ரீகால் அப்படிங்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது. சின்ன பிள்ளைங்களை நம்ம படித்ததை புக்கை மூடி வச்சு சொல்லி பார்ப்போம்ல, அதே மாதிரி தான் ரொம்ப எஃபெக்டிவான ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி. இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக சில்லியாக தெரிஞ்ச மாதிரி இருக்கலாம். ஆனால் நம்ம என்ன படிச்சிருக்கோங்கிறத நம்ம பிரெயின் கிட்ட நீ என்ன படிச்சிருக்க, என்னெல்லாம் ஞாபகம் வச்சிருக்க அப்படின்னு நம்ம பிரெயின் கிட்ட கேட்கும்போது பிரெயின் தானாக சொல்லும் போது தான் அது என்ன ஞாபகம் வச்சிருக்கு என்ன ஞாபகம் வைக்கல அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அது என்னெல்லாம் ஞாபகம் வைக்கலையோ அதெல்லாம் என்ன செஞ்சுக்கணும், நம்ம இன்னொரு தடவை படித்து நம்ம எழுதி பார்த்துக்கணும், இல்லைனா சொல்லி பார்த்துக்கணும். ஸோ இது ரொம்ப எஃபெக்டிவான மெத்தட். இப்போ நீங்கள் ஒரு 10 பாயிண்ட் படிச்சிருக்கீங்க, புக்கை மூடி 8 பாயிண்ட் சொல்றீங்கன்னா 2 பாயிண்ட் மிஸ்டேக். அந்த 2 பாயிண்ட்டையும் நம்ம இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணி ஒரு தடவை பார்த்துட்டோம்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். என்றைக்குமே நம்ம பிரெயின் வந்து சரியாக படித்ததை விட தப்பாக படித்தது தான் அதிகமாக ஞாபகம் வச்சுக்கும். அதனால ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணீங்கன்னா லேர்ன் ஃப்ரம் யூர் மிஸ்டேக்ஸ். எந்த மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுலேருந்து கட்டாயம் என்ன செஞ்சுக்கோங்க, கற்றுக்கோங்க. அது கண்டிப்பாக மறக்கவே செய்யாது. அது போக வீக்லி சின்னதாக ஒரு டெஸ்ட் எழுதி பாருங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கூகுளில் எடுத்து பார்க்கலாம், ChatGPT எடுத்து பார்க்கலாம். அந்த லெசன் நேமை போட்டு அதுலேருந்து MCQன்னு போடுங்க, இல்லை 1 word டெஸ்ட்னு போடுங்க. இந்த மாதிரி சின்ன டெஸ்ட் வச்சே வந்து நம்மளை அனலைஸ் பண்ணிக்கலாம். கட்டாயம் டெஸ்ட் பேட்ச் தான் ஜாயின் பண்ணணும் இல்லை. சில பிகினர்ஸ் வந்து நிறைய பேர் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணால் நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க. அதை பற்றியும் டெடிகேட்டடாக சீக்கிரமாகவே வீடியோ போடுறேன். சின்ன வீக்லி டெஸ்ட் வச்சது மட்டும் இல்லாமல் ரிவிஷன் பண்ணும்போது குட்டியாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கடையில் வந்து ஸ்டிக்கி நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக 50 ரூபாய்க்கு கிடைக்கும், இல்லை 40 ரூபாய்க்கு கிடைக்கும். அதில் முக்கியமான இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ் எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோங்க. அது போக குட்டியாக ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு மைண்ட் மேப் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி படிக்கும்போது நமக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். புக்கில் வந்து லைன் பை லைன் ரீட் பண்ணுறதை விடையும் சின்னதாக ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால ஈஸியாக ரிவிஷன் பண்ண முடியும். நோட்ஸ் எடுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். நோட்ஸ் எடுக்கும்போது ஒரு டைமர் ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எடுக்கும்போது நமக்கு வந்து எவ்வளோ டைமில் நம்ம நோட்ஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அண்ட் லாஸ்ட் ஃபைனல் ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இது எல்லாமே நம்ம கிராஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், சிலபஸ் கவர் பண்ணதுக்கப்புறம், லெசன்ஸ் கவர் பண்ணதுக்கப்புறம், மிஸ்டேக்ஸ் எல்லாம் திருத்தி படிச்சதுக்கப்புறம், நிறைய குட்டி டெஸ்ட் எல்லாம் அட்டன் பண்ணதுக்கப்புறம், ரீகால் பண்ணதுக்கப்புறம் நம்ம எங்கே வரோம் அப்படின்னா மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுறது. மார்க் டெஸ்ட் வந்து ஒரு 2-3 நாளைக்கு ஒரு தடவை ஃபுல் எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் போட்டு பார்க்கலாம். லைக் 150 கொஸ்டினை ஒரே ஸ்ட்ரெச்சில் உட்காந்து எழுதி பார்க்கும்போது நமக்கு உண்மையாகவே ஒரு எக்ஸாம் ஹாலில் உட்காந்து எழுதுற மாதிரியான இது வந்திருக்கும். டெய்லி ஒரு 2 hours to 3 hours என்ன செஞ்சுக்கலாம், அந்த எக்ஸாம் எழுதி பார்க்கலாம். அப்படிங்கிறப்ப நம்ம எக்ஸாமுக்கே பயங்கர கான்ஃபிடென்ட்டாக ப்ரிப்பேர் ஆயிடுவோம். அது போக நம்ம எங்கே தப்பு விடுறோங்கிறத நினச்சி நம்ம கண்டுபிடிச்சி அதை இன்னும் கொஞ்சம் அந்த 15 நாளில் என்ன செஞ்சிடலாம், படிச்சிட முடியும். எந்த மிஸ்டேக்ஸை வந்து நம்ம விடுறோமோ அதை கட்டாயம் என்ன செஞ்சிடணும், உடனே பார்த்துடணும். நிறைய பேர் அந்த மிஸ்டேக்ஸை பார்க்காம இருக்கிறதுனால தான் நிறைய விஷயங்களை கோட்ட விடுறாங்க. அண்ட் ஃபோக்கஸ் பண்ணுறது ஹை வெயிட்டேஜ் டாபிக் ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஷார்ட் நோட்ஸ் நல்லா படிங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர் மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுங்க. இந்த 5 ஸ்ட்ராட்டஜிஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ. ஹேவ் அ குட் டே.